guys, welcome back to our channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவர் கிளாக்கிங் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அண்ட் அது பண்ணால் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அண்ட் அதனால் நம்ம கிடைக்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கிங்ஸ், அண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூசஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு கேமரா இல்லை பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். அண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கண்டென்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு ஓகே வாங்க வளவலாம் குளவலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓவர் கிளாக்கிங்னா என்னென்னு பார்த்தலாம். ஸோ ஓவர் கிளாக்கிங் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் இந்த சிஸ்டமே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். இது என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா i3 ப்ராசர் வச்சிருக்கு. ஸோ i3 ப்ராசரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இதில் ப்ரீமியர் ப்ரோவில் இந்த வீடியோ நடத்தி போட்டோன்னா இதோட எக்ஸ்போர்ட் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes கிட்டே எடுத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ப்ரீமியர் ப்ரோவில். ஸோ இதோட கெப்பாசிட்டி டைம் லைன்லையும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லேக் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு 1080p பிக்சல்ஸ் 1080pயில் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா டைம் லைன் லேக் நிறையவே இருக்கும் இந்த சிஸ்டமில். ஸோ இதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங். லைக் இதோட ப்ராசரோட லிமிட் பார்த்தீங்கன்னா 3.30 GHz இதோட லிமிட், அதாவது இதோட கெப்பாசிட்டி. இதோட ஹையஸ்ட் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 GHz இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம 330 5 GHzக்கு மாற்றுறது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் CPU பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் ரன் ஆகும், அதான் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங். ஸோ ஓவர் கிளாக்கிங் பார்த்தீங்கன்னா யார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் பண்ணலாம். முக்கியமாக கேமர்ஸ் அது கேம் ஆடும்போது ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் இருக்க பிசி வச்சுருப்பாங்களே, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேபி ஓவர் கிளாக்கிங் பண்ணிக்கலாம். 3D மாடலிங் 3D ரெண்டரிங் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர் கிளாக்கிங் ஒன்லி சிபியூவில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஜிபியூ நம்ம பண்ணலாம். ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 3.30 GHz நம்ம ஜிபியூவில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பீடு 330 GHzல பார்த்தீங்கன்னா இன்டெல் கம்பெனி பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராசர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா 5 GHzக்கே அந்த ப்ராசரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் வச்சு தந்துருக்கலாமே. ஏன் அவங்க பண்ணலை? ஏன் எதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 GHz பார்த்தீங்கன்னா வச்சு ப்ராசரை ரன் பண்ணும் போது அதோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் அதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் கிராஷ் ஆகாத, சாஃப்ட்வேர்ஸ் கிராஷ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ளூ ஸ்க்ரீன் வர சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட CPU ரொம்ப ஹீட்டடாப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹீட்டடாப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ இந்த CPU பார்த்தீங்கன்னா ஒரு 10 years வருதுன்னு ஒரு 10 years வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணிங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 5 years அப்படியே டிக்ரீஸ் ஆகிடும். 5 years மட்டும்தான் அந்த CPU வரும். அதுக்கு மேலே நீங்கள் புது CPU வாங்கிக்கணும். அது ப்ராசர் வாங்கிக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகிடும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்து பார்த்தேன். ஸோ அந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் கிளாக்கிங் பண்ணப்போ ரீசெண்டாக ஓவர் கிளாக்கிங் பண்ணுறப்ப அதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. அதாவது ஓவர் கிளாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பெஞ்ச் மார்க்ஸும் ஓவர் கிளாக் பண்ண அப்புறம் இந்த பெஞ்ச் மார்க்ஸும் சேமாக தான் இருக்குது. இப்போ வர மாடர்ன் ப்ராசஸரில் ரெண்டுத்தோட பெஞ்ச் மார்க்ஸுமே சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம்? அதை ஓவர் கிளாக்கிங் பண்ணும்போது எப்போ ஸ்பீட் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராசர் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா K சீரிஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க இப்போ ப்ராசஸர். அதுவும் இப்போ ப்ராசஸர் மட்டும்தான், அதாவது K சீரிஸில், அதாவது இப்போ i7ல் i9ல் K சீரிஸ் இருக்குது. அந்த சீரிஸில் வர ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் ஆகும். AMDயில் பார்த்தீங்கன்னா ரைசன் ப்ராசஸர், ரைசன் சீரிஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். பதில் அதாவது நான் இன்டெல்லில் சொன்னல, ஸோ இன்டெல்லில் Kக்கு பதில் F இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணாது. அண்ட் இப்போ இருக்க ப்ராசஸர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் ஆகும். நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராசஸர் அது சப்போர்ட் பண்ணதா இல்லைன்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் CPU அதை ஓவர் கிளாக்கிங் பண்ணும்போது CPUவோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கணும், அதாவது ஹையாக இருக்கணும். லைக் இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் ப்ராசர் கூட ஒரு கூலிங் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணும்போது அதோட ஹீட் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாகும். நான் ஓவர் கிளாக்கிங் பண்ணதுக்கு அதோட ஹீட் ஓரளவு கம்மியாகும். பட் ஆனால் நம்மளோட ஹீட் ஃபுல் எக்ஸாஸ்ட் பண்ணால் தான் அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனுப்பிச்சு நம்மளோட கூலிங் சிஸ்டம் நல்லா இருந்தால் தான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா HDD பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லோ HDD இருந்துச்சுன்னா, அதாவது உங்கள் HDD ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா பண்ணதுக்கும் வித்தியாசம் சேமாக தான் இருக்கும்.
இருக்கும். ஸோ அதனால் வந்து HDD வந்து பார்த்துக்கோங்க. SSD இருந்துச்சு லாக்கிங் பண்ணுறது மூலயமா நம்மளோட ப்ராசர் வந்து டேமேஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து இன்னி வரைக்கும் ஒரு மித்துன்னு நிறைய ஆர்டிக்கல்லையும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் மித். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் பற்றியும் ஓவர் கிளாக்கிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் அதை பற்றி பார்த்தாச்சு. பட் இப்போ வந்து ஓவர் கிளாக்கிங் எப்படி பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணோடனே பயோஸ்குள்ளே போங்க. மேபி அது வந்து உங்களோட மதர் போர்டை பொறுத்து F12 F2 இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த கீஸ் அனுப்புனீங்கன்னா டேரெக்டாக பயோஸ் போயிடும். ஸோ பயோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கம்பெனியை பொறுத்து, அதாவது உங்கள் மதர் போர்டு கம்பெனியை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோஸ்குள்ளே போயிட்டு CPU ஓவர் கிளாக்கிங் போயிட்டு அது ஆட்டோன்னு இருக்கும். அது ஆட்டோக்கு பதில் மேனுவல் மாற்றிட்டு உங்களோட CPU அது உங்களோட ப்ராசரோட ஹையஸ்ட்டு ஜிகாஹெர்ட்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடச்சிச்சுன்னா அதிலே இருக்கலாம். ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப பயோஸ்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப பயோஸ்குள்ளே வந்துட்டு நீங்கள் நார்மல் ஜிகாஹெர்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி இருந்து நார்மல் ஜிகாஹெர்ட்ஸ்க்கே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வேணும்னு நீங்கள் வந்து சினிபெஞ்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணணும்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமனாக தான், அதாவது சேமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வாங்கின ப்ராசஸர்னால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் கிளாக்கிங் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்னோட கருத்து வேணாம். ஸோ CPU அதுவாகவே இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, உங்களோட லைஃப் ஸ்பேன் வைஸும் சரி பார்த்தீங்கன்னா அது நார்மலாக இருக்கும். இப்போ வேணும்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து GPU அல்லது CPU வந்து இன்க்ரீஸ்னால் அதோட எக்ஸ்டர்னலாக இது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவர் கிளாக்கிங் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேபி அதோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். ப்ராசரோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். நான் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். ஸோ அதுக்கு நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது என்னோட கருத்து ஓவர் கிளாக்கிங் பற்றி. உங்களோட கருத்து என்னன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இது சொன்னது என்ன தப்பு இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காமல் Instagramல நீங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். மறக்காமல் கீழே லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னொரு சந்திப்பு மாதிரி தான். பாய்.